அட அரைச்ச மாவே அரைச்சிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் மாவு அரைக்கும் போச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். கம்பு தோசை மாவு தான் ரெடி பண்ணலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். சேம் கப்லேயே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமாக ஆட் பண்ணிக்கலாம். கம்பில் நிறைய தூசி இருக்கும், அதனால ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. ஒரு 6 to 7 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த கம்பு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அரைக்கிற தோசை மாவோடவும் சீக்கிரமாகவே புளிச்சிரும். அதனால ஒரு 2 டேஸ்க்கு 1 or 2 டேஸ்க்கு வர மாதிரி மட்டும் அரைச்சாலே போதும். கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சர் ஜார் அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 6 to 7 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது அந்த மாவோடவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிரும். காலையில் பார்க்கும்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் தோசை, அப்புறமா கல் தோசை, இட்லி, பணியாரம் எது பண்ணாலுமே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம பச்சரிசி கூட ஆட் பண்ணல, ஆனாலுமே அதோட கலரு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இந்த மாவு எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன், ஆனாலுமே இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் பச்சரிசி எதுவுமே ஆட் பண்ணல, ஆனாலுமே அதோட கலர் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ராகி தோசை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அது கூட கொஞ்சம் டேஸ்ட் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.